மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கடுமையான குற்றச்சாட்டின் பின்னணியில் அட்டமஸ்தானாதிபதியினுடைய பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜனாதிபதிக்கு சுரேசலையின் மனைவி அவசர கடிதம். சுரேசலே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாரா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அட்டமஸ்தானாதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்புலத்துல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற இந்த வழக்கு விசாரணைகள் தொடக்கம் அதனுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு வழங்கப்பட்ட சங்கநாயக்க பதவியை உடனடியாக அமுலுக்கும் வரும் வகையில தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக மல்வத்து பீடத்தின் செயலாளருடைய கையொப்பு விடப்பட்ட கடிதம் இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக அமுலுக்கும் வரும் வகையில் தான் குறித்த பதவியிலிருந்து வழக்கு விசாரணை நிறைவுக்கு வரும் வரை குறித்த பதவியிலிருந்து அட்டமஸ்தானபதியாக கடமையாற்றிய பல்லேகம ஹேமரத்ன தேரரை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துவதாகத்தான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அட்டமஸ்தானாதிபதி பதவிக்கான பொறுப்புகளை தற்காலிகமாக ஞான திலக்க நாயக்க தேரர் அவர்களை இப்போது நியமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அட்டமஸ்தானாதிபதியினுடைய அனைத்து பொறுப்புகளையும் இந்த குறித்த தேரர் தான் செய்து வருவார் அப்படின்னு ஒரு விஷயமும். ஞான திலக்க நாயக்க தேரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமத்திய மாகாணத்தினுடைய சங்க நாயகராகவும் ருவன் வெளிசாய விகாரையனுடைய விகாராதிபதியாகவும் ரஜமகா விகாரையின் பொறுப்புதாரியாகவும் இருந்து வந்தவரைத்தான் இப்போது அட்டமஸ்தானாதிபதியாக பொறுப்பேற்பதற்கான நியமனத்தை கொடுத்திருக்கிறாங்க. பதவி நீக்கப்பட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரர் எதற்காக பதவி நீக்கப்பட்டார் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இப்போது நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் சமூக ஊடகங்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் தான் பதவி நீக்கப்பட்ட சங்கதி இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. குறித்த தேரருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல எவ்வளவு மந்தகதிகள் இருந்த சூழ்நிலையில பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்கள், மகளிர் அமைப்புகள் என்ற பல்வேறு நிறுவனங்கள் முன்னின்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை செய்ததன் காரணமாக உடனடியாக இந்த பதவியை விட்டு விலக்கணும், இந்த பதவியில் இருந்தவரை விலக்கணும், இதுக்கு அரசு முன்வரணும் அப்படின்ற பல்வேறு கோஷங்கள் எல்லாம் முன்வைத்த சூழ்நிலையில தான் இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில இப்போது மல்வத்து பீடம் உடனடியாக இப்படியான ஒரு முடிவை எடுத்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. நீதி கிடைத்ததாக கருத முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீதிமன்றம் எடுத்த முடிவு கிடையாது, மல்வத்து பீடம் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கிற்கு அதனூடாகத்தான் நீதி கிடைக்கணும். இது தன்னிறைவடைகின்ற ஒரு விஷயம் கிடையாது. அவர்கள் நிர்வாக மட்டத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கையாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இது செய்ய காரணமே சமூக அழுத்தங்களும் சோசியல் மீடியாவினுடைய விமர்சனங்களும் தான் இதற்கான காரணமாக சொல்லப்படுது. அந்த சமூக அந்தஸ்தும் அந்த ஒரு பதவியும் தான் இவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவதற்கான காரணமாக இருந்திருக்கு. இப்போது அந்த பதவி நீக்கப்பட்டு இப்போது வெறும் ஒரு தேரராக அவர் இருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இது குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் அது ஒரு சால சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த தேரரிடம் DNA பரிசோதனைக்கு தேரரை உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டும் இன்னும் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கான காரணமே அட்டமஸ்தானாதிபதியாக அவர் இருப்பதுதான் என்பது தெரியுது. அதனால அந்த பதவி இப்போது இல்லாமல் போனது என்பது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ இப்போது அந்த பதவியில் அவர் இல்லை என்பது நிச்சயமாக இந்த விசாரணையை துரித கதியில முன்னெடுப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதனால இந்த ஒரு பதவி நீக்கம் என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. எப்போதுமே நீதி என்பது போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். நீதி என்பது லேசாக கிடைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கணும். பாதிக்கப்பட்டவங்க பலவீனமானவங்களாக ஏழைகளாக இருந்தாலும் நீதி என்பது நாட்டில் இலேசாக கிடைக்கின்ற சாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கின்ற நிலை உருவாகணும். அதை போராடி பெறுகின்ற, ஆர்ப்பாட்டம் செய்து பெறுகின்ற, ஆர்ப்பரிச்சு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை மாறணும். அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாக இறைவன் வழிவகுக்கட்டும். அதற்காக சட்டத்துறையும் நீதித்துறையும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்றவர்கள் அனைவருமாக இணைந்து செயற்படணும். அதற்கு ஒவ்வொரு பிரஜையும் ஒத்துழைக்கணும். அப்படி ஒரு விதமான ஒரு வேண்டுதல். அடுத்த பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேசலையனுடைய மனைவி திடீரென ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சாங்க. அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பகுதிகளாக அந்த கடிதம் வரையப்பட்டிருக்கு. முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேசலே எந்த குற்றமும் இல்லாமலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயமும், அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும், சுரேசலே மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டோம். நீதிமன்றத்தினூடாக பெறப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு உத்தரவுகளும் இப்போது சிஐடினால் நடைமுறைக்கு கொண்டு வரப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும்,
சானியா அபேசேகருக்கு எதிராக ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுக்காம என்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற ஒரு நபர் தான் எனது கணவரை விசாரிக்கிறார் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதோட இதுமுக ஜனாதிபதிக்கு மிக முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேசலைய உடனடியாக விடுதலை செய்யணும், அப்படி இல்லைண்டா தடுப்பு காவலில் வச்சு இப்ப விசாரணை செய்வதை முடிவுக்கு கொண்டு வந்து உடனடியாக சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கணும், அதாவது ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இவர் துன்புறுத்தலுக்கு ஆளான விடயம் குறித்து ஒரு சுயாதீன விசாரணையும் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இவருடைய அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே சுரேஷ் சலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்துல சூத்திரதாரியாக நீதிமன்றத்துல சிஐடியினரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் சொல்லி இருந்தாங்க. சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிறவரை காரண காரியம் இல்லாமலா கைது செஞ்சிருப்பாங்க. என்ன அடிப்படையில இந்த பெண்மணி எந்த குற்றச்சாட்டும் இல்லாம பழிவாங்கல் என்ற வகையில் தான் எனது கணவரை தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் என்பது தெரியல. அது கணவன் மனைவி பாசமாக இருந்திருக்கலாம் என்னவோ என்றுதான் நினைக்க தோன்றுதே தவிர யதார்த்தத்தில் அது கிடையாது. சுரேசலை மீது இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றத்தில் சாட்சியாக முன்னிலைப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை தாக்குதல் இலக்காக இனங்காட்டி கொடுத்தது சுரேசலை என்ற ஒரு விஷயத்தை ராணுவ புலனாய்வின் அதிகாரி ஒருத்தரே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய டார்கெட்ல இலக்குகள்ல இந்த ஒரு தேவாலயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை அடையாளப்படுத்தியதே சுரேசலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது மட்டுமல்லாம, ஆசாத் மௌலானாவுடைய வாக்குமூலங்கள்ல முழுக்க சுரேசலை எந்த இடத்துல இந்த தாக்குதல இருந்தார் என்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இவை அனைத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி சுரேசலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு சிஐடியினரும் சட்டம் அதிபர் திணைக்களமும் வருவதற்கான காரணமாக இருந்திருக்கு. இப்படியான ஒரு மனிதர், இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான சுரேசலை எந்த குற்றமும் மற்றவர் பழிவாங்கலுக்காக சிஐடியுடைய பிரதானி சானியா அபேசேகரை கைது செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமும், துன்புறுத்தலுக்கும் சித்திரவதைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதனால முன் வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ மனைவி அதனால முன் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அதுபோக விசாரணையில் தான் தெரிய வந்த விஷயங்கள், இவர் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி, அனைத்து விடயங்களையும் திட்டமிட்டு பிள்ளையாரின் ஊடாக இவை அனைத்தையும் திட்டமிட்டு காய் நகர்த்தியவர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த குறித்த கடிதம் குறித்து ஜனாதிபதி அவங்க என்ன வகையான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது தெரியல. காலம்தான் அதுக்கும் பதில் சொல்லும், பொறுத்து பார்க்கலாம். ஜனாதிபதி அவர்கள் குறித்த கடிதத்துக்கு எவ்வகையான பதில வழங்க போறாங்க, இவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா அப்படின்ற பல்வேறு விடயங்கள் எதிர்வரும் காலங்களில் தெரிய வரும். 6 ஆண்டுகள் கடந்த இந்த சூழ்நிலையில இதில் இருக்கின்ற உண்மைகள் என்ன, யாருக்காக சுரேசலை செய்தாரு, என்ன நோக்கத்துக்காக செய்தாரு, யாருடைய அரசியல் நலனுக்காக செய்தாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமா துப்பு துலக்கப்பட்டால் தான் இந்த ஒரு விஷயத்தில் நியாயம் கிடைக்கும் என்பதனால அந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடந்து முடிய இறைவனை பிரார்த்திப்போமாக. மதவாதம் இல்லாத, இனவாதம் இல்லாத வளமிக்க ஒரு நாடு உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.